மாமா என்ன மாமா கோமாக்கே போயிட்டாரா? மாமா மாமா அம்மாடி, நீ சொல்றதெல்லாம் கேட்டா தலையே சுத்துதுமா. அப்போ தடா வச்சுதான் பூஜையே பண்ணிக்கிட்டு இருந்தியா? அப்போ அவ கையால பூஜை பண்ணாதான் பூஜையே முழுமையடையுமா? ஆமா மாமா, பெரியப்பாவுக்கு தெரிஞ்சா பிரச்சனை ஆயிடும். அதுவும் இல்லாம அத்தைக்கு தெரிஞ்சுன்னா ஐயோ, அவளுக்கு தாம தெரியவே கூடாது. அவ ஈர பேனாக்கி பேனை பெருமாளாக்குறவா. ஆமாமா, அவ இந்த விஷயத்த ஊதி பெருசாக்கிடுவா. அப்புறம் திரும்ப மச்சவங்க 2 பேரையும் என்ன பண்ணுவாருன்னே தெரியாதுமா. அப்புறம் உன்னையும் சேர்த்து வெளியே அனுப்பிடுவாருமா. அதனால இந்த விஷயம் வெளியே யாரும் தெரியக்கூடாது. என்ன? ஐயோ, யோந்துட்டானா? என்னப்பா தானா? என்ன நீ இங்க நிக்கிற? ஏப்பா சீனு, நீ வாப்பா. இவ ஏதோ இவளோட பேட்மிண்டன் பேட் இருக்குல்ல, அதை விட்டுட்டு போயிட்டாளா? அதை எடுத்துட்டு போக வந்திருக்கா. மாமா டென்ஷன் ஆகாதீங்க, சீனுக்கு எல்லாம் தெரியும். அவனும் எனக்கு ஹெல்ப் பண்ணிட்டு தான் இருக்கான். அப்பா கிட்ட எல்லாம் சொல்லிட்டியா? கண்டுபிடிச்சிட்டாரு. டேய், கவலைப்படாதடா. எனக்கு எல்லாத்தையும் இப்பதான் மாயா சொன்னா. இப்போ நானும் உங்க டீம் தான். இப்ப என்ன, தானாவை பூஜையை முடிச்சு அனுப்பி வைக்க வேண்டியது நம்ம பொறுப்பு. அவ்வளவுதானே? அதுக்கு என்ன, அனுப்பிட்டா போச்சு. சீனு, கீழே என்ன நடக்குது? அடுத்து சுமங்கலிக்கு சேலையும் குங்குமமும் கொடுக்கணுமா? மாமா வேண்டிக்கிட்டு அத்தை கிட்ட கொடுப்பாரு. அத்தை எல்லா சுமங்கலிக்கும் கொடுக்கணுமா? அத்தை சொல்லி விட்டாங்க. இதுல எப்படி நம்ம தனாவை வாங்க வைக்கிறது? அதானம்மா, கீழே வேற எல்லாருமே இருக்காங்களே. பாத்துக்கலாம் மாமா, நீங்க அத்தையும் சித்தையும் சமாளிச்சுக்கோங்க. சீனு, நீ பாட்டியை சமாளிச்சுக்கோ. பெரியப்பாவை நான் சமாளிச்சுக்கிறேன். என்னம்மா, அவரை எப்படிமா சமாளிக்க போற நீ? அத நான் பாத்துக்கிறேன் மாமா. என்னமாயா இவ்வளோ ஈஸியா சொல்ற? ஆனாலும் உனக்கு இவ்வளோ தைரியம் ஆகாது. நம்ம செய்யற விஷயத்த தைரியமா செஞ்சா போதும், பாதி பிரச்சனை வராது. சரி மாமா, நான் சொல்ற மாதிரி நீங்க பண்ணுங்க. என்ன சொல்லுமா? அவ்வளவுதானே? என் ஆக்டிங் திறமையை இன்னைக்கு நீ பாப்ப. பாத்துக்கலாம், தைரியமா சரி இருக்க. மாமா. நான் வரமா? சரி, அப்ப நானும் மேனேஜருக்கு கால் பண்ணி புடவையெல்லாம் எடுத்துட்டு வர சொல்றேன். சரியா? சரி சீனு. பாத்துக்கோ. தனா, டீம்ல ஆளுங்க அதிகமாயிட்டே போறாங்க. இப்பவே நீ மாமா கிட்ட மாட்டிக்கிட்ட. மாமா நம்ம பக்கம்ங்கிறதுனால எதுவும் ஆகல. மத்த யார்கிட்டயும் மாட்டிக்காத, கேர்ஃபுல்லா இரு. நான் மட்டும் தனியா பண்ணும்போது மாட்டிக்கிட்டா பரவாயில்ல, என்ன மட்டும்தான் பெரியப்பா தண்டிப்பாரு. ஆனா இப்ப மாட்டினா என்னால எல்லாரும் பாதிப்பாங்க. அதனால நாம மாட்டிக்கவே கூடாது. யார் கண்ணையும் மாட்டிக்காம நாம இதை செஞ்சு முடிக்கணும். சரி மாயா. சரி, நான் உனக்கு மெசேஜ் பண்றேன். அப்ப நீ கீழே வா. சரி. ஐயா, நீங்க இதுல வந்து உட்காருங்க. உட்காருப்பா. அண்ணி, பூஜை ஆரம்பிச்சிட்டாங்கன்னு நினைக்கிறேன். வாங்க நம்ம போலாம். சரி, பத்மா, வழி விடுங்க, பூஜைக்கு போனோம். பத்மா, என்னன்னு தெரியல, கொஞ்ச நாளாவே எனக்கு ஒரு மாதிரியா இருக்குமா. ஏன், என்னாச்சு? என்ன பண்ணுது? என்னன்னே தெரியல பத்மா. ஐயோ, அண்ணா. எல்லாம் வலிக்குதுமா, ஒரே வலியா இருக்குமா. என்னங்க? ஐயோ, நெஞ்ச போட்டு அப்படியே இழுக்குதுமா. ஐயோ, ஐயோ, என்னங்க இப்படி சொல்றீங்க? பத்மா, ரொம்ப நேரமா நெஞ்ச கறிக்கிட்டே ஐயோ. இருக்குமா. அண்ணே, அசிடிட்டியா இருக்கும். சோடா குடிச்சா சரியாயிடும். இருங்க, நான் போய் எடுத்துட்டு வரேன். ஐயோ, தங்கச்சி இருமா. நானும் அப்படித்தாம்மா முதல்ல நினைச்சேன், சோடாவெல்லாம் குடிச்சேன். ஆனா அப்பவும் வலி அதிகமா தான் இருக்கு. பத்மா, நெஞ்ச புடிச்சு இழுக்குது பத்மா. பார்வதி, போ எல்லாரையும் சீக்கிரமா கூட்டிட்டு வா, போ. சரிங்க அண்ணி. ஐயோ தங்கச்சி, வேண்டாம். யாருக்கிட்டையும் சொல்லாதம்மா. ஏன் சொல்ல வேணாம்னு சொல்றீங்க? இப்பதான் வீட்டுல பூஜை நடந்துகிட்டு இருக்கு. இப்ப இந்த விஷயத்த சொன்னா அபசகுணமா நினைப்பாங்க. அப்புறம் பூஜை வேற தடைப்பட்டுரும்.
என்னால பூஜையெல்லாம் தடப்படக்கூடாதுமா. பூஜையெல்லாம் முடியட்டும். ஷோ நீங்க தான் நெஞ்சு வேற வலிக்குதுன்னு சொல்றீங்கல்ல, உங்களுக்கு ஏதாவது ஆயிட போதுங்க. ஏங்க இப்படி பண்றீங்க? இங்க பாரு, நீ என்கிட்ட பேச்சு கொடுத்துட்டே இரு, எனக்கு எதுவும் ஆகாது. என்ன ஐயையோ. தனியா விட்டுட்டு போகாத பத்மா. ஐயோ, அம்மா, என் கூடவே இரு பத்மா. என்னன்னு நெஞ்செல்லாம் வலிக்குது பத்மா. இல்லங்க, நான் எங்கேயும் போக மாட்டேங்க. நான் உங்க கூடவே இருக்கேன். ஐயோ, என்ன பார்வதி என்னமோ சொல்றாரு. ஐயோ அண்ணி இப்படிதான் சோமு தாத்தாவ சரியான நேரத்துக்கு ஹாஸ்பிட்டல் கூட்டிட்டு போகாததால அவருக்கு உயிரே போயிடுச்சு. ஐயோ, என்ன பார்வதி? தாங்க முடியலையே. நம்ம இப்படியே விட்டோம் அண்ணி, உங்க தாலிக்கு தான் ஆபத்து. ஐயோ. வாங்க அண்ணி, ஹாஸ்பிட்டலுக்காவது கூட்டிட்டு போலாம். ஐயோ, வேணாமா, வேணாம். பூஜை நடக்கிறப்போ இத சொல்லி பூஜை தடப்படக்கூடாதுமா. அப்படி பூஜை தடப்பட்டுட்டா அப்புறம் அந்த கவலையே என்னோட உயிரை எடுத்துரும். ஏங்க இப்படி எல்லாம் பேசிட்டு இருக்கீங்க? படபடன்னு வருது பத்மா. நெஞ்சு வேற படக்குன்னு துடிக்குது. ஐயோ, நீ ஏதாவது பேசிக்கிட்டே இரு. என்னங்க? நீ பேசுறது கேட்டாலே நான் அமைதியாயிடுவேன். ஏம்மா பார்வதி, சும்மா தானே நிக்கிற? போய் தண்ணி எடுத்துட்டு வாமா. போய் சீக்கிரமா எடுத்துட்டு வா. ஐயோ, எனக்கு ரொம்ப பயமா இருக்குங்க. நல்லா தானே இருந்தீங்க, திடீர்னு நெஞ்சு வலின்னு சொல்றீங்க. அப்படி என்னத்தை தான் குடிச்சீங்க? ஐயோ, நான் என்ன பண்றதுன்னு தெரியலையே. பார்வதி, சீக்கிரம் வா. வரேன் அண்ணி. இந்தாங்க அண்ணி. இந்தாங்க, குடிங்க. ஐயோ, மெதுவா குடி. அப்பா. ஐயோ ஐயோ, கடவுளே, என் புருஷனுக்கு எதுவும் ஆயிடக்கூடாது. ஐயோ, என்னங்க? ஐயோ, பார்த்து. ஐயோ, நெஞ்சு வலிக்குது. ஓம் அக்னியே ஸ்வாஹா. சித்தப்பா உள்ள ஏதோ மாமா சத்தம் போடுற மாதிரி இருக்கு. அப்படியா? அது என்னன்னு போய் பாருங்களேன். சரி இரு போய் பாக்குறேன். ம். நல்லா தானே இருந்தீங்க, ஏன் இப்படி பண்ணதுன்னு தெரியல. அப்படி என்னத்தை தான் குடிச்சு தொலைச்சீங்க? ஐயோ பார்வதி, இப்படி பண்ண. ஐயோ என்னாச்சு மாமாவுக்கு? எங்க திடீர்னு நெஞ்சு வலிக்குதுன்னு சொல்றாரு. ஐயோ அப்படின்னா சும்மா போட்டு வச்சிருக்கீங்க. வாங்க மாமா ஹாஸ்பிடல் போலாம். வாங்க 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 எந்திரிங்க. ஐயோ மச்சான், வேணாம் மச்சான். அட ஏன் என்னாச்சு? வாங்க போலாம். டயத்தை வேஸ்ட் பண்ண வேண்டாம். வாங்க போலாம். மச்சான், வேணாம் மச்சான். இப்ப வேணாம். முதல்ல சத்தம் போடாதீங்க, வீட்ல யாருக்கும் தெரியக்கூடாது மச்சான். ஷோ, இப்படி தாண்டா சொல்லிட்டு இருக்காரு. பூஜை கெடுக்க கூடாதுன்னு எங்கேயும் வர மாட்டேன்னு சொல்றாரு. மாமா நெஞ்சு வலிக்குதுன்றீங்க, இப்படியே இருந்தா எப்படி மாமா? ஐயோ மச்சான், கத்தாதீங்க மச்சான். இப்படி கத்துனா எனக்கு நெஞ்சு வலி இன்னும் அதிகமாகுது. டேய் சிவா, நீ ஏதாவது பண்ணேன்டா. இவர் நெஞ்சு வலிக்குதுன்னு வேற சொல்றாரு. எனக்கு ஒரே பயமா இருக்கு சிவா. சரிக்கா, நான் தெரிஞ்ச டாக்டருக்கு உடனே ஃபோன் பண்ணி வர சொல்றேன். இது நல்ல ஐடியாவா இருக்கே. டாக்டர் வரதுக்குள்ள எல்லாம் முடிஞ்சிரும். முடிஞ்சிருமா? ஐயோ, என்னங்க பேசுறீங்க? டாக்டர் வந்துட்டா சரியாயிடும்னு சொன்னடி. ஐயோ அம்மாடி, இவன் ரொம்ப கேள்வி கேக்குறாளே. ஐயோ என்னால முடியலையே. ஐயோ பார்வதி, நீ ஏன் நின்னுட்டு போய் சார் கிட்ட போன வைக்க? ஒன்னாகுது மாமா, அப்படியே சாஞ்சு போடுங்க. ஐயோ, வலிக்குதே. அப்படியே இருங்க. மச்சான். ஒன்னாகுது அப்படியே இருங்க. பயப்படாதீங்க, அப்படியே இருங்க. பாட்டி கொஞ்சம் இங்க வாங்களேன். என்னப்பா? கடையில இருந்து சில பட்டு புடவைங்களாம் ஸ்டாக் வந்திருக்கு. அதுல சிலது டூப்ளிகேட்டா இருக்குமோன்னு டவுட்டா இருக்கு. நீங்க வந்து எது ஒரிஜினல் எது டூப்ளிகேட்னு பார்த்து சொல்லுங்களேன். இப்ப நான் பார்க்கல, பூஜை நடந்துட்டு இருக்குல்ல. இல்ல பாட்டி, உடனே ஸ்டாக் அனுப்பணும். வாங்களேன். ஐயோ எங்க போனவள காணா? அக்கா நீ இப்படி வாக்கா. குடு பார்வதி. கால் பண்ணு. இருங்க, கால் பண்றாங்க, இருங்க. வலி தாங்க முடியலையே. ஐயோ ஐயோ, எனக்கு நேரம் ஆக ஆக ரொம்ப பயமா இருக்குங்க. ஐயோ, வெளியில சொல்லிடலாம். நான் போய் சீனு கூப்பிடவா? வேணாம். அவனுக்கு வேற பிளான் இருக்கு. என்னது பிளானா? அங்க பூஜை நடக்கிற இடத்துல பிளான் பண்ணி எல்லாம் பண்ணணும்ல. அவனை கூப்பிடாதீங்க, இது யாருக்கும் தெரிய வேண்டாம். பூஜை தடப்பட்டா என்னால இப்படி ஆயிருச்சேன்னு வாழ்க்கை முழுக்க அதை நினைச்சு நெஞ்சு வலிச்சுக்கிட்டே இருக்குமா. அதனால யாருக்கும் சொல்லாதீங்க. முதல்ல பூஜை முடியட்டும், அதுக்கப்புறமா சொல்லிக்கலாம். ஐயோ, என்ன சொல்றீங்க? என்னங்க ஆச்சு? ஐயோ ரிங்கு போயிட்டு இருக்கு, எடுக்க மாட்டேன்றாரு. ஐயோ ஐயோ மாமா கத்தாதீங்க மாமா, எடுத்துருவாரு. எதுக்கு இப்படி கத்துறீங்க? இவர் வேற எடுக்க மாட்டேங்கிறாரு. ஐயோ வணக்கங்க. சொன்ன மாதிரி எல்லாம் எடுத்துட்டு வந்துட்டீங்கல்ல? எடுத்துட்டு வந்துட்டேன் சார். பாட்டி கிட்ட ஒன்னொன்னா காட்டுங்க.
எது ஒரிஜினல் எது டூப்ளிகேட்னு பார்த்து சொல்லுவாங்க. சரிங்க சார். காட்டுங்க. இந்தாங்க பாருங்க. பாட்டி பொறுமையா நிதானமா பார்த்து சொல்லுங்க. ஒன்றும் அவசரம் கிடையாது. கஸ்டமர் கிட்ட பேர் கட்டி போயிடக்கூடாது. சரிடா, பார்த்து சொல்றேன். பாட்டி இது ஒரிஜினலா டூப்ளிகேட்டா? இருடா, பார்த்துட்டு இருக்கேன்ல. இது ஒரிஜினல் தான்டா. அடுத்து எடுங்க. டேய், பூஜைக்கான வேலையெல்லாம் உள்ள இருக்குடா. இதெல்லாம் அப்புறம் பார்த்துக்கலாம். முடிய போகுது பாட்டி, இன்னும் கொஞ்சம் புடவை தான் இருக்கு. சரி கொடு. ஐயா, நீங்க அந்த சுமங்கலி பொண்ணுங்களுக்கு புடவையை கொடுத்துட்டு ஒவ்வொரு குச்சியா ஓமகுண்டத்துல போடுங்க. இந்த மாதிரி ஒவ்வொரு தடவை புடவை கொடுக்கும் போதும் இந்த குச்சியை எடுத்து போடணுங்க ஐயா. முதல்ல உங்க மனைவிக்கு புடவையை கொடுங்க, குங்குமம் வச்சு கொடுங்க. அடுத்த சுமங்கலி வாங்க. என்னமா தானா, நல்லா இருக்கியா? எனக்கு தெரியும் நீ இங்கதான் இருப்பேன்னு. வசமா மாட்டிக்கிட்ட பாத்தியா? எவ்வளோ தைரியம் இருந்தா வீட்டுக்குள்ளேயே நீ வந்திருப்ப. யாரும் கண்டுபிடிக்க மாட்டாங்கன்னு நினைச்சிட்டியோ? என்கிட்ட இருந்து நீ தப்பிக்கவே முடியாது.
மாயா இதெல்லாம் உன் வேலை தானே எனக்கு நல்லாவே தெரியும். நீ பிளான் பண்ணி தனாவை உள்ள வர வச்சிருக்க. மாயா நல்லா மாட்டிக்கிட்டோம். ஆமா நல்லாவே மாட்டிக்கிட்டீங்க. உள்ள வந்தது இல்லாம பூஜை வேற பண்ணிருக்கியா? பெரியப்பாக்கு மட்டும் தெரிஞ்சுச்சு உங்க 2 பேரையும் நல்லா பூஜை பண்ணுவாரு. இருந்தாலும் உனக்கு ரொம்ப தான் தைரியமாயா. இவள உள்ள வர வைக்க என்னெல்லாம் பிளான் பண்ணிருக்க? நான் இப்பவே போய் பெரியப்பா கிட்ட சொல்றேன். ஓ, பெரியப்பா கிட்ட சொல்ல போறியா? ஆமா சொல்லுவேன். என்ன கன்வின்ஸ் பண்ணிரலான்னு மட்டும் பார்க்காத. எவ்வளவு பெரிய தப்பா பண்ணிருக்கீங்க. நான் கண்டிப்பா போய் சொல்லி உங்க 2 பேரையும் என்ன பண்றேன்னு மட்டும் பாருங்க. போய் என்னன்னு சொல்லுவ? தானா இங்க இருக்கா, அவதான் உங்களுக்கு பூஜை பண்ணான்னு சொல்லுவேன். எப்படி சொல்லுவ? இதுக்கு என்ன மைக் செட்டா வச்சு சொல்ல முடியும்? வாயால தான் சொல்ல முடியும். தானா இங்க தான் இருக்கா, நான் பார்த்தேன்னு சொல்லுவேன். அது எப்படி சாரு முடியும்? ஏய் ஏன் முடியாது? என் 2 கண்ணால நான் பார்த்தேன்னு சொல்லுவேன். சாருமா, என்ன மறந்துட்டியா? உனக்கு தான் கண்ணு தெரியாதே. ஆமால, உனக்கு தான் கண்ணு தெரியாதே சாரு. ஆமா 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 நீங்க சொல்றது கரெக்ட். எனக்கு கண்ணு தெரியாதுல்ல. தானா நீ இங்க தானே இருக்க. உன் குரலை வச்சே நான் தெரிஞ்சுக்கிறேன். மாயா நீயும் இங்க இருக்க தானே? சீ, அசிங்கமா நடிக்காத. உனக்கு கண்ணு தெரியும்னு எங்களுக்கு எப்பவோ தெரியும். ஏய், நீ இந்த வீட்டுக்குள்ள வரும்போதே உன் கண்ணுக்கு ஒரு ஆணியும் ஆகலன்னு எங்களுக்கு தெரியும். ஏ, முதல்ல அந்த கண்ணாடியை கழட்டு. சாரு, இப்ப நீ போய் விஷயத்த சொன்னா பெரியப்பா எங்களுக்கு பூஜை பண்ணுவார்தான். அதுக்கு முன்னாடி உனக்கு கண்ணு தெரியுங்கிற விஷயம் மட்டும் அவருக்கு தெரிஞ்சது, உனக்கு கும்பாபிஷேகமே நடக்கும். இப்ப நீ இப்படி வந்து மாட்டிக்கிட்டே சாரு. ஐயோ நாமளே இப்படி வந்து தலைய கொடுத்துட்டோமே. கரெக்ட். தானா வந்து தலையை கொடுத்தா ஆடுதான் நீ. உன் மைண்ட் வாய்ஸ் நல்லா கேக்குது. இங்க பாரு, இந்த பூஜை முடியற வரைக்கும் நீ வாயை திறக்கவே கூடாது. கண்ணு தெரியாத மாதிரி நடிக்கிறல, இன்னைக்கு வாய் பேச முடியாதபடி சேர்த்து நடி. இங்க பாரு, நீ எதுக்கு இப்படி நடிக்கிற, என்ன நோக்கத்தோட உள்ள வந்திருக்க, என்னென்னலாம் வேலை பார்த்திருக்கேன்னு எனக்கு நல்லா தெரியும். ஆனா என் அத்தை எப்படியோ உனக்கு வேற மாப்பிள்ளை பார்த்திருக்காங்க. சோ அந்த மாப்பிள்ளைய கல்யாணம் பண்ணிக்கிட்டு இந்த வீட்டை விட்டு ஓடி போயிடு. அதை விட்டுட்டு சீனுக்கு எனக்கும் நடுவுல வந்தான்னு வை, நிஜமாவே உன் கண்ணு 2 நோண்டி எடுத்துருவேன். சொன்னதெல்லாம் புரிஞ்சுதுல? இப்போ தனாவனி பார்த்த? ஆஹா மாயா இல்லையே. எனக்கு தான் கண்ணு தெரியாதுல்ல, நான் யாரையும் பார்க்கவே இல்லை. குட் கேர்ள். இப்படிதான் சமத்தா இருக்கணும், சரியா? அப்படியே கண்ணாடி போட்டுக்கோ. அங்க போய் அத்தைகிட்டயோ சித்திக்கிட்டயோ எதையாவது பத்தி வச்ச கொடுத்து ஷாக் ட்ரீட்மெண்ட் உனக்கு ஞாபகம் இருக்குல்ல, அது திரும்பவும் நடக்கும். போ. ஐயோ வலிக்குது. சிவா, டாக்டர் எங்க இருக்கன்னு அக்கா சொன்னாங்க. கொஞ்ச நேரத்துல வந்துருவேன் இருக்கா, வந்துகிட்டே இருக்கேன்னு தான் சொன்னாரு. என்னாச்சு மாமா? அப்பாடா, மருமக வந்துட்டா. அப்ப எல்லாம் கரெக்டா நடந்துருச்சுன்னு அர்த்தம். மாமா திடீர்னு நெஞ்சு வலிக்குதுன்னு சொல்றாரு மாயா. அதான் டாக்டர் வர சொல்லியிருக்கேன். வீட்டுல உள்ளவங்களுக்கு தெரிஞ்சா பூஜை வேற நின்னுரும்னு ரொம்பவே பயப்படுறாரு. மாயா நீ யார்ட்டையும் சொல்லிடாத மாயா. நெஞ்சு வலியா? ஐயோ மாமா, என்னாச்சு? அப்பா, வலிக்குது. என்னாச்சு? இருமா இரு. இப்ப வலி இல்ல. மருமகளே, உன் கைப்பட்டதும் என் நெஞ்சு வலி எல்லாம் போன மாதிரி இருக்குமா?
ஐயோ உன் கையிலேயே நீ வைத்தியம் வச்சிருக்கம்மா. ஆஹா, என்ன எனக்கு மாமா வலி போயிருச்சு. சொல்றீங்க? என்ன மாமா சொல்றீங்க? சரியாயிடுச்சா? ஐயோ ஆமாமா, சந்தேகமா இருக்கா? இப்ப பாரு. ஐயோ மாமா பாத்து மாமா பாத்து பாத்து வலியே இல்ல. பாத்து போயிருச்சு. ஐயோ ஏங்க ஏங்க எனக்கு நெஞ்சு வலி போயிருச்சு. நெஞ்சு வலி போயிருச்சு. நெஞ்சு வலி போயிருச்சு. ஐ ஏங்க அது எப்படிங்க அதுக்குள்ள சரியாகும்? இவ்வளவு நேரம் நெஞ்சு வலின்னு அப்படியே துடிச்சிட்டு இருந்தீங்க. ஏய் எல்லாம் என் மருமகளோட கைராசிதான். அவ தொட்டா எல்லாம் சரியாயிரும். சாதாரண நெஞ்சு வலி இது சரியாகாதா? மருமகளே வா, எனக்கு ஒரு டீ போட்டு கொடு வா. அட, வா, சரி, வா, மாமா. வா. போல மாமா. பாடா நல்ல வேலை மாமாவுக்கு எதுவும் ஆகல. ஐயோ இந்த டாக்டர் வேற பாதி தூரம் வந்திருப்பாரு. நான் ஃபோன் பண்ணி வர வேணாம்னு சொல்லணும். ஹலோ டாக்டர், இல்ல நீங்க வர வேணாம், அவருக்கு சரியாயிருச்சு. எப்படி திடீர்னு அந்த மனுஷன் சரியாயிடுச்சுன்னு சொல்றாரு? ஏதோ தப்பா இருக்கே. அண்ணி, எனக்கும் அதே சந்தேகம்தான். ஒருவேளை இவரும் கூட்டு கலவாணியா இருப்பாரோ? நம்மள முட்டாளாக்க பாக்குறாங்கன்னு நினைக்கிறேன். சாரு, நீ வீட்ல எங்கேயாவது தனாவை பார்த்த? அத்தை நான் இல்ல அத்தை, நான் எப்படி பார்க்க முடியும்? எனக்கு தான் கண்ணு தெரியாதே. என்னடி சொல்ற? அது வந்து நான் பார்க்கலன்னு சொல்றேன். எனக்கு தெரிஞ்சு தனா இங்க இல்லைன்னு தான் நினைக்கிறேன். என் கட்சிக்காரர் மேல வீண் பழி போடுறாங்க. பஞ்சாயத்துல கூட மிரட்டி தான் சைன் வாங்கியிருக்காங்க. அவர் மேல தப்பு எதுவும் இல்லைன்னு நிரூபிக்க எனக்கு கொஞ்சம் அவகாசம் வேணும் யுவரானர். ஜாமீன் எப்படி கொடுக்க முடியும்? எவிடன்ஸ்லாம் கரெக்டா வச்சிருக்காங்க. ஆல்ரெடி இந்த பையன் செத்து போன மாதிரி நடிச்சு ஏமாத்தின கேஸ் இவர் மேல இருக்குல்ல. இவரை வெளியே விட்டா இவரோட ஒய்ஃபுக்கு பாதுகாப்பு கிடையாது. அதனால ஜாமீன்லாம் கொடுக்க முடியாது.